அது ஆதியாகமம் 1 என்ன நாமத்தில்? எலோஹிம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் சிருஷ்டித்தார். அப்ப தேவன் சிருஷ்டிப்பை நாமத்திலே, எலோஹிம் என்ற நாமத்தில், பிதாவின் நாமத்தில், குமாரன் நாமத்தில், பரிசுத்தாவின் நாமத்தில் சிருஷ்டித்தார். இப்போ மறுபடியும் சொல்றேன், பிதாவுக்கு நாமம் இல்லை, பரிசுத்தாவியானவருக்கு நாமம் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு நாமம் இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்ட நாமங்கள் எல்லாம் இயேசுவின் நாமங்கள், இயேசுவின் தன்மைகள், இயேசுவின் ரட்சிப்பு, இயேசுவின் விடுதலை, இயேசுவின் நித்திய ஜீவன், இயேசுவின் பாவ மன்னிப்பு. ஏனென்றால் 1 யோவான் 2:12 அவன் நாமத்தில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் எழுதுகிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு நாமம் ஆவி. ஆவிக்கு நாமம் இருக்கா? ஒரு ஆவிக்கு நாமம் இருக்கு, அசுத்தாவி. ஆனா நம்ம ஆவிக்கு நாமம் இருக்கு, பரிசுத்தாவி. பிதாவுக்கு பிதாவின் ஆவி. அப்படிதான் வேதம் சொல்லுது, பிதாவின் ஆவி. அப்ப ஆவிக்கு நாமம் இல்லை, ஆனா இயேசுவுக்கு நாமம் இருக்கு. வார்த்தையினாலே சிருஷ்டித்தார், இயேசுவின் நாமத்தினாலே சிருஷ்டித்தார். வார்த்தை எவ்வளவு பேசுறீங்களோ, இயேசுவின் நாமத்தை எவ்வளவு சொல்லி தோத்திரம் 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 அப்படின்னு சொல்றீங்களோ, அவ்வளவா இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தின் அதிகாரம் உங்கள் மூலம் வெளிப்படும். அப்ப கர்த்தர் யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்? இயேசுவின் நாமத்தை. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார். அந்த இயேசுவின் நாமத்துக்குள் தான் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அந்த இயேசுவின் நாமத்துக்குள்ளதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு, இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு, இயேசுவின் இரத்தத்துக்குள்ள நான் பெற்றுக்கொண்ட புதிய சிருஷ்டியின் வாழ்வு. அது எங்க? என் ஆவியில. அதான் மறுபடியும் சொல்றேன், எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட். நான் ஒரு ஆவியின் மனிதன். I have a soul living in a body. ஒவ்வொன்றும் எனக்கு ஆவியிலிருந்தே வெளிப்படுகிறது, உள்ளே இருக்கிறது. வெளியே பார்க்கும்படி, அறியும்படி, பிரமிக்கும்படி, பரவசமடையும்படி, அநேகர் உங்களுக்குள் இருக்கிறத வெளிப்படுத பார்க்கும்போது அவங்க தலை குனியும்படி, அவங்க பொறாமை அடையும்படி, உங்களுக்குள் இருக்கிறத வெளியே கொண்டு வருகிற எனக்குள் இருக்கிறத, இதை புரிஞ்சவங்களுக்கு, மறுபடியும் சொல்றேன், இதை புரிஞ்சவங்களுக்கு வெளியே கொண்டு வர்ற நேரத்தை நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? நாமம் அப்படிதானே? எலோஹிம். ஆவிக்கு பிதாவுக்கு நாமம் இல்லை, ஆவியானவருக்கு நாமம் இல்லை. இயேசுவின் நாமம்தான் எல்லாம். ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.